ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே மாதத்தில் எப்படி நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்ல வர கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டான எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயிற்றில் இருக்கக்கூடியது பெண் குழந்தையாக இருக்குமோ இல்லை ஆண் குழந்தையாக இருக்குமோ அப்படிங்கிறதாங்க நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லக்கூடியது. எனக்கு என்ன பேபி பிறந்தது, என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் என்ன பேபி தான் பிறந்தது அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நான் ஷேர் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம பேபி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு 30 டேஸ், அதாவது 30 நாள் கழிச்சு நம்ம எப்போயுமே பீரியட் வருதா இல்லையா நல்லா நிறைய பேர் செக் பண்ணுவாங்க. இதே பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு 30 நாளில் பீரியட் ஆகும், இல்லைனா 25 நாளில் இந்தமாரி தான் பீரியட் ஆகும். இந்த டைமில் நம்ம எப்படி ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறது 35 டேஸில் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா வாமிட் பார்த்தீங்கன்னா, வாமிட் சில பேர்த்துக்கு 40 நாளில் இருந்தே எடுக்க ஆரம்பிப்பாங்க. சில பேர்த்து பார்த்திங்கன்னா 35 நாள்லேருந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. இது அவங்களோட உடம்போடைய வாவு பொறுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதுமாரி வாமிட் வரும்போது நம்மளுக்கு நான் ஸ்டாப்பாக, அதாவது ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டாலும், சின்னதாக நம்ம கஞ்சி சோறோ இல்லைன்னா ரசமோ எது நம்ம சாப்பிட்டாவும் டக்குன்னு நம்மளுக்கு வாமிட் வர மாதிரியே இருக்கும். இந்தமாரி ஒமட்டிகிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஆண் பேபி தாங்க பிறக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எனக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்ததுங்க. நான் எந்த ஒரு வாசனை பொருள் கண்டாலும் சரிங்க, இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக பேட் ஸ்மெல் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எனக்கு வாமிட் வந்துக்கிட்டே இருந்தது. ஒரு 5 மாதம் வரைக்குமே இந்தமாரி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. சின்ன ஒரு ஸ்மெல் கூட எனக்கு சேரலை. எனக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் 2 பேபியுமே ரெண்டுமே பையன் தான் எனக்கு பிறந்தார். 2 பேர்த்துக்குமே எனக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்துகிட்டே தாங்க இருந்தது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லவே இல்லை. இதே கேர்ள் பேபி, அதாவது என்னுடைய சிஸ்டருக்கு கேர்ள் பேபி தான் இருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா, அவங்க எப்பயுமே போல் நார்மலாகவே இருந்தாங்க. அவங்களுக்கு இந்தமாதிரி சிம்டம்ஸ்லாம் வரவே இல்லை. பார்த்திங்கன்னா வாமிட் ஒரு நாளைக்கு 1 டைம் தான் எடுப்பாங்க, அதுவும் லைட்டாக தான் எடுப்பாங்க. மற்றபடிலாம் பார்த்திங்கன்னா எல்லா வாசனை பொருளும் அவங்களுக்கு சேர்ந்தது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா, நான் சாப்பாடு செஞ்சவே அந்த சாப்பாடோட சுமலே எனக்கு சேராமல் டக்குன்னு வாமிட் வந்துகிட்டே இருந்தது. ஸோ நம்ம ஒரே மாதத்தில் கண்டிப்பாக இந்தமாரி பிரச்சனை இருந்தால் கண்டுபிடிச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டாவே நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு சிம்டம்ஸ் காமிக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா வாமிட் பிரச்சனை தான். இதிலே நம்ம அழகாக கண்டுபிடிச்சிடலாங்க. எனக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்தது. உங்களுக்கு இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.